கமிஷனர் பேசுறேன். பிரேம்குமார் பேசுறேன். குட் மார்னிங் சார். பேட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். டிஜே ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். அப்படியா? நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் குறி உங்க மேலதான் இருக்கும். நோ ப்ராப்ளம் சார். சார், அவனோட ஹைட் அவுட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எப்படி 24 மணி நேரத்துக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணிடுறேன். Hello, brother. A3 Neelangara Inspector.
கடமை உணர்ச்சியோட என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சியே. என்ன ஆச்சு பாத்தியா? நீ ஸ்டிப்பா இருக்கலாம்பா, ஆனா உன் ஜெயில் கம்பி ஸ்டிப்பா இல்லையே. இங்க அப்படி இல்ல, இது ஒன் வே. உள்ள வந்துட்டா வெளியே போக முடியாது. ஓகே ரைட்? என்ன கேட்டா? எங்களை கேட்டா டிஜே பிடிச்சீங்களா இல்லையா? அதேதான் நாங்களும் கேக்குறோம். டிஜே பிடிச்சீங்களா இல்லையா? உங்களை பிடிக்கணுமா? தலைவரை காணோம், வர நேரமாச்சு. என்ன வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன தலைவரே, 7 மணிக்கு கூட்டம் போட்டு 8 மணிக்கு வரீங்களே? வழக்கம் போல சைக்கிள் மக்கர் பண்ணிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தலைவரே இந்த ஓட்ட சைக்கிள் சவாரி? சும்மா சல்லுன்னு ஸ்கூட்டர்ல வந்து இறங்க வேண்டாமா? ஸ்கூட்டரா? அதுக்கெல்லாம் ஒரு வசதி வரட்டும். இதுக்குன்னு தனியா வசதி வேணுமா? நிதியில இருந்து ஒரு 4000 ரூபாய் ஒதுக்கினா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கிடலாம் இல்ல? நிதியா? என்னங்க நீங்க கொடுத்ததான் மினிஸ்டர்ட்ட கொடுத்துட்டனே. அதான் எல்லாருக்குமே தெரியுமே தலைவரே. இது உங்க கல்யாணத்துக்காக நாங்க கொடுக்கல, ₹1,00,000 அந்த நிதி தலைவரே. ₹1,00,000 எங்கிட்ட கொடுத்தீங்க? நேரடியா உங்ககிட்ட கொடுக்கல, மோகன் கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னோமே. நீங்க சொல்றத பார்த்தா பணம் உங்க கைக்கு வரல போல் இருக்கு. என்னையா புதுசு புதுசா என்னமோ கதை சொல்றீங்க? இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு தலைவரே? சத்தியமா பணம் கொடுத்திருக்கோம். எது கொடுத்தீங்க? என்ன பத்தி தெரியல. நல்லா தெரியும், ஆனா நீங்க கேட்டதெல்லாம் மோகன் சொன்னானா? ஏப்பா இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேணா? எப்படி தலைவரே, உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட வந்து நாங்க கேட்போமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் நிதி சேர்த்து கொடுங்க நீங்க கேட்டதா அவன் சொன்னான், நாங்க நம்பிட்டோம். இப்படியெல்லாம் என் பேரை கெடுத்திருக்கானா? எவ்வளவு பெரிய மோசடி! நான் நிதி கேட்கவும் இல்ல, அவன் கொடுக்கவும் இல்ல. அம்ம நாட்டி கூடவே இருந்து குழி பறிச்சுட்டானே. அம்மா துண்டு பய சோக்கா எல்லா காதலையும் பூ சுத்திட்டான்பா. எனக்கு அப்பவே சந்தேகம் தான். இல்லன்னா இவ்வளவு வசதி அவனுக்கு எங்க இருந்து வரும்? எப்ப பார்த்தாலும் சொப்பன லாட்ஜிலே குடி முடித்தன மறந்துகிட்டு இருக்கான். அவனை சும்மா விட கூடாது. இப்ப அவன் எங்க இருக்கான்? அந்த சொப்னா லாட்ஜில தான். அவனை என்ன செய்யறேன் பாரு. நான் தான் பாளையம் பேசுறேன். எந்த பாளையமா? என்னதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க மதுவிலக்கு பிரச்சார கமிட்டி தலைவனா. மாலைப்பட வரியா? மோகன் இருக்காரா? அவர்கிட்ட கேளுங்க. இப்ப வேற ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன தலைவா சௌக்கியமா? ஒண்ணு இல்லையா? எங்க வேற மோகன் ரூம் எது? எந்த மோகன்? சிவாமல்ஸ் யூனியன் செக்ரட்டரி. அவர் வரலையே சார்.
வழக்கமா இந்த நேரத்துல இங்கதான் இருப்பார் சொன்னாங்க. வழக்கமா வர்றதுதான், இன்னைக்கு வரல, வீட்டுல இருப்பார். வணக்கங்க. வணக்கம். உங்களை பார்க்கலாம்னு தான் யூனியன் ஆபீஸ்க்கு போயிருந்தோம். நீங்க வெளியே போயிட்டதா சொன்னாங்க. நாளைக்கு பார்க்கலாம்னு இருந்தோம். நல்ல வேளை இன்னைக்கே பார்த்துட்டோம். அப்படியா, என்ன விஷயம்? நாங்க பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறவங்க. சோப் ஃபேக்டரி 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. குறுகிய காலத்துல நல்ல வளர்ச்சிங்க. ஏகப்பட்ட லாபம். சம்பள உயர்வை கேட்டு ஸ்ட்ரைக் பண்றான். முதலாளி தொழிற்சாலையை இழுத்து மூடிட்டாருங்க. கதவடைச்சு 3 மாசம் ஆச்சுங்க. இப்ப 400 குடும்பமும் நடுத்தெருவுல நிக்குதுங்க. ஆமா, உங்க யூனியன் என்ன பண்ணுது? தொழிற்சங்க தலைவர் முதலாளிக்கு கைக்கூலியா மாறிட்டாருங்க. அப்படியா? எத்தனை ரூம் புக்கா இருக்கு? 12 ரூம் மேடம். யார் யார் தங்கி இருக்காங்க? கெஸ்டிங் மேடம். தனியாவா ஜோடியாவா? எல்லாம் ஃபேமிலிங் மேடம். நான் கூந்தல தான் பூ வச்சுக்கிறது, காதுல இல்ல. என்னது மழை பெய்யுது? என் மேல பெய்யலையே. என்னங்க எனக்கு இது ஆடுது. அந்த பக்கம் நம்ம மாதிரி யாராவது இருப்பாங்க, பேசாம. இந்த ஹோட்டல்ல புதரெல்லாம் கூட வாடகைக்கு விடுறாங்களா? தரங்க. குடிமகளே, ஏய் ஓபன் பண்ணு. அத்தமே போலீஸ். போலீஸா? அது என்ன விதமான பொம்மனாட்டிங்க. சகல விதமான. நாளைக்கு இந்த செய்தி பத்திரிக்கையில வந்ததுன்னா என்ன நடக்கும்? எல்லாரும் படிப்பாங்க. ஜனங்க உங்க மேல நம்பிக்கை இழப்பாங்க. அடுத்த தடவை நீங்க டெபாசிட் இழப்பீங்க. அம்மா அம்மா, சப் இன்ஸ்பெக்டர் அம்மா. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க பதவி கலங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செய்தி பத்திரிக்கையில வராம நான் பாத்துக்கிறேன். இப்ப என் கடமையை செய்யட்டா? ஓஹோ, செய்யுங்க. போங்க.